என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஒரு 3 நாள் முன்னாடி தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ 5800 வேக்கன்சி, சூப்பரான வேக்கன்சி, அது அதிகமான வேக்கன்சி தான். பழைய வருஷத்தை கம்பேர் பண்ணாதீங்க, ஏன்னா இதை விட கம்மியாக வரத்துக்கும் சான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். 5800ன்றது கிராஜுவேட்டுக்கு நல்ல வேக்கன்சி. ஏன்னா என்டிபிசிக்காகவே சில பேர் படிச்சுட்டு இருந்தேன், நான் பார்த்துருக்கேன். 1 வருஷம் 2 வருஷமாக கூட படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் மறந்துடாமல் இந்த கடைசி ஒரு 2 மாதம் ஒரு நல்ல எஃபோர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணதும் மெசேஜ் பண்ணதும் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நான் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணும், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, டச் விட்டுருச்சு, இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணி இதை படிக்கலாம். ஸோ இதுதான் நிறைய பேர் கேட்ட ஒரே டவுட்டு. ஸோ என்ன கேட்டப்பா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த என்டிபிசியோட கொஷின் பேப்பர், ஜூலை சம்திங் ஜூன் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நடந்த CBT 1 கொஷின் பேப்பரை எடுத்துருங்க. உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம்னாலே எக்ஸாக்டாக என்ன எக்ஸாமில் கொஷின் கேட்டாங்களோ அதுவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் கூகுளில் போயிட்டு ப்ரீவியஸ் இயர் ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்சி கொஷின் அடிச்சிங்கன்னா மொத்த பேட்சோட கொஷினே வந்துடும். அந்த கொஷின் பேப்பர் ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு 2 வருஷத்தோட கொஷின் பேப்பரை எடுத்துக்காங்க. எடுத்து என்னெல்லாம் மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, என்னெல்லாம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்லேருந்து கேட்டிருக்காங்களோ அது எல்லா டாப்பிக்கும் பாருங்கள். இப்போது என்னோட அனாலிசிஸ் படி சொல்கிறேன். அதிகமாக உங்கள் என்டிபிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லி ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும். அது மட்டுமே 4 கொஷின்லேருந்து 5-6 கொஷின் கூட சில பேட்சில் கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபை அப்படின்னா 2 விதமாக சொல்லலாம். ஒன்று சிம்பிளிஃபிகேஷன், பேசிக் ஸ்கொயர் ரூட்டு, இந்த கியூப் ரூட்டு, இல்லைன்னா இந்த 1/3 + 1/4 + 2 1/3, இது பேசிக் சிம்பிளிஃபிகேஷன். இதே சிம்பிளிஃபைல அல்ஜீப்ராவும் வரும், சரிங்களா? அல்ஜீப்ராவுமே சிம்பிளிஃபைன் தான் கொடுப்பாங்க. x² + y² - xy இப்படி இருக்கும். ஸோ அதனால் இந்த சிம்பிளிஃபையை பேஸ் பண்ணி மட்டும் நம்மளோட எக்ஸாமில் 4லேருந்து 5 கொஷின் கேட்டிருக்காங்கப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன், ரீசனிங்கில் சொல்கிறேன். பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், எலமெண்ட் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. எலமெண்ட் சீரீஸ்னால் இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இப்படி ஒரு பாக்ஸ் கொடுத்து டாலர் அப்படின்னா டாலர் அப்படின்னா ஏன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த மாதிரி ஆஸ்ட்ரிச் அப்படின்னா சீன்னு அர்த்தம். ஸோ அவங்க ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க, டாலர் இதுக்கு என்னென்னு எழுத சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும், சி, டாலர்னா ஏ. இந்த மாதிரி நம்ம அவங்க கொடுத்துருக்கிற பேட்டர்னுக்கு நம்மளுக்கு ஒரு வேர்டு கொடுத்து அந்த வேர்டுக்கு ஒன்று ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கொஷின் எலமெண்ட் சீரீஸ், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், ரேங்கிங் அண்ட் ஆர்டரிங்னு ஒன்று இருக்குது. டாப்லேருந்து 10வது இடத்துல ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, பாட்டம்லேருந்து 5வது இடத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அப்போ இந்த 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரியான கொஷின். அது ரேங்கிங் அண்ட் ஆர்டரிங். அது நல்லா படித்து வச்சுக்காங்க, சரிங்களா? ஸோ ரேங்கிங், ஆர்டரிங், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், எலமெண்ட் சீரீஸ், கிரேட்டர் தென் லெஸ் தென் ஒன்று இருக்குது. அது கோடட் இன்இக்வாலிட்டி. ஸோ கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டு, இந்த மாதிரி நிறையா சிம்பிள்ஸ் வச்சுருப்பாங்க. கோடட் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. கோடிங் டீகோடிங்னு ஒரு டாபிக் இருக்குது. அது நீங்கள் இது படிச்சிட்டிங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு கோடிங் டீகோடிங் ஓரளவு போட்டுடலாம். கோடட் இன்இக்வாலிட்டினா எது பெருசு எது சின்னது, இல்லைனா இதே கான்செப்டை வச்சு ஒருத்தர் இன்னொருத்தரை விட ஹைட் அதிகமாக இருக்காங்க, வெயிட் கம்மியாக இருக்காங்க, கொஷனில் கடைசியில் என்ன கேட்பாங்கன்னா யார் வெயிட் அதிகம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான கொஷின். மேக்ஸில் எடுத்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்ப்பா, அல்ஜீப்ரா. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு, பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸு. உங்களுக்கு சிலபஸ்லேயே ஒரு லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. LCM HCF, மெயினாக LCM HCF. ஏன்னா அவங்களா ஒரு சீரீஸ் கொடுத்துருப்பாங்க, 1/4, 1/3, 9/12 இப்படி கொடுத்துட்டு இதுக்கு LCM என்ன, இந்த நம்பருக்கு HCF என்ன அப்படின்னு கேட்குற கொஷின் எல்லா வருஷமே நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ஆவரேஜு, ரேஷியோ ப்ரொப்போர்ஷன், இது எல்லாமேப்பா எல்லா ஆப்டிடியூட் டாபிக்ஸுமே. நீங்கள் நம்மளோட ஆப்டிடியூட் புக் இருக்கும்ல, என்னோட ஆப்டிடியூட் புக் இருக்குல்ல, அதில் 23 முக்கியமான டாபிக்ஸ் இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற 10 டாபிக் எலிமெண்ட்ரி மேக்ஸ் டாபிக். ட்ரிக்னாமெண்ட்ரி, ஜாமெண்ட்ரி, மெஷர்மெண்ட்ஸ் முக்கியம், ஏரியா, வால்யூம், இது எல்லாமே முக்கியம்ப்பா. ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து ரேண்டமாக நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், எந்தெந்த டாப்பிக்லேருந்து எந்தெந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அதை நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும். அதே மாதிரி உங்கள் எக்ஸாம் எப்போதுமே 2 விதமாக தான் இருக்கும். ஒன்று, கொஷின் பேப்பரோட லெவல் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் அவங்க வைக்கிற கட் ஆஃப் பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்கும்.
எங்கேயோ இந்த சென்ஸ் நான் எதை சொல்கிறேன்னா, எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக போட்டிருந்தா மட்டும்தான் நீங்கள் சிபிடி 1 கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் எக்ஸாமோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு எக்ஸாமோட லெவல் மீடியம்லேருந்து ஆடாக இருக்கும். அதே மாதிரி கட் ஆஃபும் கரெக்டாக வச்சுருப்பாங்க. அதாவது எல்லாருமே போட முடியாத மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும். பட் கட் ஆஃபும் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. நான் என்ன உங்கள்கிட்ட சொல்லுவேன்னா, எந்த ரயில்வே எக்ஸாம் நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் கஷ்டமான கொஷின் வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. இதுதான் என் லெவல், இதுக்கு மேலே நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் படிக்க வேணாம். ஒரு மீடியம் லெவல் வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னாப்பா வேக்கன்சி 5000 வேக்கன்சி உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் எழுதுவாங்கன்னு இந்தியாவில். அப்போ அவ்வளோ பேரையும் நீங்கள் பீட் பண்ணி வரணும்னா 2 விஷயந்தான். ஒன்று, எல்லாமே நீங்கள் படிக்கணும். இல்லை அப்படின்னா நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் பார்க்கணும். ஸோ அதனால் நீங்கள் படிக்க வேண்டிய அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும், இப்போ டைம் அண்ட் ஒர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கு மீடியம் லெவலில் தான் கொஷின் இருக்கும். இருந்தாலும் ஆட் லெவல் கொஷினை கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு போங்க. ஏன்னா உங்களால் இதுவே படிக்க முடியுதுன்னா இது உங்களால் போட முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டாப்பிக்லேயும் ஆட் லெவல் கொஷின்ஸ் வரைக்கும் போட்டு பார்த்துட்டு போங்க. நான் ஆப்டிடியூட் புக்லேயே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நிறைய பேர் கேட்டது என்னன்னா, அண்ணா கொஷின் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது புக்கில், கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லப்பா உங்களால் புரிஞ்சுக்க முடியுதான்னு தான் கேட்பேன். புரிஞ்சுக்க முடியுது, அப்போ போடுங்க, அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் கஷ்டம், ஏன் வந்து இது வந்து இவ்வளோ கஷ்டமாக ரயில்வே எக்ஸாமுக்கு வராதுன்னு நினைக்கிறீங்க? படிச்சுட்டு போயிடுங்க. ஓகேவா? எதையும் விட்டுட்டு போயிடாதீங்க. அதே மாதிரி அல்ஜீப்ரா, நிறைய பேருக்கு பெரிய பயமே அல்ஜீப்ரா தான். ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குமே. ட்ரிக்னாமெண்ட்ரி, அல்ஜீப்ரா, எஸ்எஸ்சி படிக்கிறவங்க, ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்களோட பெரிய பயமே 3 டாபிக் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அல்ஜீப்ரா, இன்னொன்று ட்ரிக்னாமெண்ட்ரி, இன்னொன்று ஜாமெண்ட்ரி. சில பேருக்கு வந்து அந்த இது கஷ்டமாக இருக்கும். அந்த மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஏரியா, வால்யூம், இதெல்லாம் கொஞ்சம் பேருக்கு கஷ்டமாக இருக்கும். பட் சில பேர் இது ஈஸியாக படிச்சிடலாம். ஏன்னா வந்து ஸ்கொயரு, க்யூபு, க்யூபாய்டு, கோனு, பிரமிடு, இதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் ஃபார்முலாஸ் படிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு போட்டுடலாம். பட் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது அல்ஜீப்ரா, ட்ரிக்னாமெண்ட்ரி, ஜாமெண்ட்ரி தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னாப்பா, நீங்கள் உங்கள் சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ரி அல்ஜீப்ரான் தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எலமெண்ட்ரினா ஸ்கூல் பேஸ்டு கொஷின் தான். உங்களோட ஸ்கூல் புக்கில் நீங்கள் சமச்சீர் புக்ஸ் எடுத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், வேணும்னா 6th ஸ்டாண்டர்டு வாங்கிக்கோங்க. 6th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 9, 10, 6லேருந்தே 12 வரைக்கும் வச்சுக்கலாம். 12th கூட உங்களுக்கு மோஸ்ட்டாக இந்த மேட்ரிக்ஸ்லாம் வரும், அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து புக்ஸுப்பா, சமச்சீர் புக்ஸு. அதில் இருக்கிற மேக்ஸில் இருக்கிற அல்ஜீப்ரா சில வருஷம் தான் இருக்கும். அதில் இருக்கிற ட்ரிக்னாமெண்ட்ரி, அதில் இருக்கிற ஜாமெண்ட்ரியோட பேசிக்ஸ் பார்த்தாலே போதும். நம்மலாம் ஸ்கூல் அதெல்லாம் பாஸ் பண்ணி தான் இங்கே வந்திருக்கோம். அதனால் அது திருப்பி படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் ஃபீலாக இருக்காது. நீங்கள் சும்மா எடுத்து பாருங்கள், உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதில் இருக்கிற அல்ஜீப்ரா கொஷின்ஸே ப்ராக்டிஸ் பண்ணால் போதும்ப்பா. ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக அல்ஜீப்ராலாம் படிக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் மற்ற டாபிக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த டாபிக்ஸ்க்கெல்லாம் போய் படிங்க. அப்போ தான் வந்து, ஏன்னா இதுவே ஒரு வாரம் ஆகும், கண்டிப்பாக படிக்கிறதுக்கு 1 வீக் ஆகிடும் நல்லா படிக்கணும்னா. அதனால் மற்ற டாப்பிக்கெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஃபைனலாக இந்த ட்ரிக்னாமெண்ட்ரி, ஜாமெண்ட்ரி, இந்த மெஷர்மெண்ட்ஸ், ஏரியா, வால்யூம்லாம் வந்தீங்கன்னா உங்களால் போட்டுற முடியும். சரிங்களாப்பா? ஸோ அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கீங்க, சரியான டைம் இல்லைனாலும் டைமை ப்ராப்பராக அலோகேட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் இருக்கும். இல்லை காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு நீங்கள் 2 மாதம் தான் படிக்க போகிறீங்க. எனக்கு தெரிஞ்ச எக்ஸாமே எப்போது பொங்கலுக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து 2 months நல்ல சாலிடான டைம் தான். டெய்லி ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு 3 hours படிக்க பாருங்கள். ஃபுல் டைமாக நான் வந்து ரயில்வேக்கு தான் படிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து 10 மணி நேரம், 15 மணி நேரம் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துலாம் படிக்க வேண்டாம். ஒரு 8 to 8 hours நம்ம ஸ்கூல் காலேஜஸ் போகிற மாதிரி ஒரு 8 hours ரேண்டமாக, மார்னிங் ஒரு 4 hours, ஆஃப்டர்நூன் ஒரு 2 hours, ஈவினிங் ஒரு 3 hours அப்படி படிச்சிங்கனாலே போதும், நம்ம பாஸ் பண்ணிடலாம். மேக்ஸுன்னே உட்காந்துருக்காதீங்க, மற்ற செஷன்ஸும் இருக்குது. ஸோ எல்லா செஷனும் பார்த்து படிங்க. நல்ல ஒரு பிளான் எடுத்தோடனே புக் எடுத்து படிக்காமல் ஒரு நல்ல பிளான் ஒன்று போட்டு என்னெல்லாம் படிக்க போகிறோம், என்னென்ன நாளில் என்ன படிக்க போகிறோன்னு ஒரு பிளான் போடுங்க. அதுக்கேற்றாப்புல ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ்னு கேட்டிங்கன்னா நான் என்னோடய புக்கு சொல்லுவேன். அதில் இருக்கிற கொஷின்ஸ் கஷ்டமாக தான் இருக்கும், மறுபடியும் சொல்கிறேன் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் உங்களால் அது படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிட முடியும். அதனால் பொறுமையாக படிங்க. புக் வேணால் நான் லிங்க் கொடுக்குறேன், இல்லை அமேசான்லேயே இருக்குது, நீங்கள் அமேசான்லேயே வாங்கிக்கலாம். இல்லைனாலும் இதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன் கீழே பேஜில் கொடுக்குறேன். ஸோ அதுலேயே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் இருக்கும், நீங்கள் அதில் கூட நீங்கள் புக்ஸை வாங்கிக்கலாம். ஓகேவாப்பா? ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், கொஷின் பேப்பர் எடுத்து ஈஸியாக பாஸ் பண்ணலாம், பயப்படாமல் படிங்க. சரியாப்பா? தேங்க்யூ ஸோ மச். நானும் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஏதாவது என்டிபிசியில் முக்கியமான கான்செப்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன்.
ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிப்பா வீடியோ பார்த்ததுக்கு.